கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் லார்ட். நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்றால் பைபிள், கர்த்தருடைய வேத வசனம், இயேசு கிறிஸ்துவோடைய வேத வசனம் சில வழிகளை நமக்கு காண்பிக்கிறது. அது என்ன அப்படின்னா, லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 1 4 வசனங்கள் 5 வசனங்கள் இப்போ வாசிப்பீர்கள் என்றால் அதில் நீங்கள் பாருங்கள், நீங்கள் இருக்கிற ஊரில் மக்கள் என்னென்ன சடங்குகள் செய்கிறாங்களோ, எந்தெந்த மூட நம்பிக்கைகள் செய்கிறாங்களோ, நீங்கள் இருந்து எகிப்து மக்கள் செஞ்சது போல் நீங்கள் செய்யாதீங்க. நான் கொண்டு போகிற கானான் தேசத்தில் உள்ள மக்கள் போல் நீங்கள் செய்யாதீங்க. என் கட்டளைகளையும் கற்பனைகளையும் வேத வசனங்களையும் காத்து நடவுங்க, அப்போது நீங்கள் பிழைப்பீர்கள் என்று சொல்கிறார். சரிங்களா? நாம் எந்த ஊரில் இருக்கிறோமோ அந்த ஊர் மக்கள் செய்கிறதும் நம்ம செய்யக்கூடாது. அந்த ஊர் மக்கள் செய்கிற போல் மூட நம்பிக்கைகள், சடங்கு சங்கரதங்கள், சம்பிரதாயங்கள், சடங்குகள் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, செய்யவே கூடாது. கிறிஸ்தவர்களே, ஏசப்பா பிள்ளைங்கன்னு சொல்கிறவங்களே, நாம் இருக்கிற ஊர் மக்கள் செய்யறதும் செய்யக்கூடாது. பைபிள் வசனம் நம்மளை படைத்த கர்த்தர் சொல்கிறார் அப்படி. சரிங்களா? நம்ம செய்யவே கூடாது. அந்த ஊரில் இஸ்ரவேல் மக்கள்கிட்ட சொல்கிறாரு, எகிப்தில் நீங்கள் இருக்கும் பொழுது எகிப்து மக்கள் என்னென்ன பண்ணாங்க, அவ்வளோ பாவம் பண்ணுவாங்க எகிப்து மக்கள். அதை நீங்கள் செய்யாதீங்க. அவங்க சூரியனை, வானத்தை, ஐம்பூதங்களை வழிபடுவாங்க, நீங்கள் வழிபடாதீங்க. இறந்தவங்களை வழிபடுவாங்க, அதை நீங்கள் வழிபடாதீங்க. அதே இதை கிறிஸ்தவமாக சொல்லுது, நம்ம அதெல்லாம் செய்யக்கூடாது. மரித்தவர்கள் தேவனிடம் சென்று விடுவார்கள், அவ்வளோதான். அந்த ஆவி தேவன்கிட்ட போயிடும். சரிங்களா? உடம்பு மண்ணுக்கு போயிடும். தெய்வம் என்பது ஒரே ஒருத்தர், கர்த்தராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவருக்கு மட்டும்தான் கனம், மகிமை, புகழ் எல்லாமே. சரிங்களா? ஆகவே நம்ம இருக்கிற ஊரில் மக்கள் என்ன செய்கிறாங்களோ நம்ம அதை செய்யக்கூடாது. எங்கே போகிறோமோ அந்த ஊரில் உள்ள மக்கள் என்ன செய்யக்கூடாது. ஏசப்பா வசனம், பைபிள் வசனம் என்ன செய்ய சொல்லுதோ அதை மட்டும்தான் செய்யணும். அப்படி செஞ்சால் தான் பிழைப்பீர்கள் வேதம் சொல்லுகிறது. ஆகவே வேத வசனம் மதிக்கிறவங்க, இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறவங்க, இந்த நம்ம உலகத்துக்கு ரெட்டை வேஷம் கொடுக்காது. ஒன்று பரலோக ராஜ்யத்துக்கு போகிற மக்களாக வாழணும், இல்லையா நரகத்துக்கு போகிற மக்களாக வாழணும். பரலோக ராஜ்யம் வேணும்னா இந்த உலகத்தில் மக்கள் செய்கிறது போல் நம்ம கிராமத்தில் மக்கள் செய்கிற மூட நம்பிக்கைகள், பழக்க வழக்கங்கள், சம்பிரதாயங்கள் அதெல்லாம் நம்ம செய்யாமல், சடங்கு காரியங்கள், தேவையில்லாத வழிபாடுகள் எல்லாம் செய்யாமல் தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய வசனத்தை கடைபிடிச்சி வாழ்கிற பொழுது தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான ஒரு பிரசங்கம். இதை விட பெரிய பிரசங்கம் நமக்கு தேவையில்லை. லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 1 வசனம் நீங்கள் வாசித்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். 4 வசனம் வரையும் வாசித்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். சரிங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 5ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஆமாம், அதை கடவுள் சொல்கிற பேச்சை கேளுங்க. அதுக்கு மீறி நம்ம செய்யக்கூடாது. செஞ்சுட்டா அதை ஆண்டர் வச்சு அவங்களுக்கு பொறுப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.